ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாடி தோட்டத்துலேருந்து ஒரு ஷார்ட் வீடியோங்க. கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது. காலையிலேயே வெளியில் போயிட்டு வந்து நேராக மாடிக்கு வந்துட்டேன். ஏன்னா மதியம் சமையல் பண்ணுறதுக்கு காய் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லி மாடிக்கு வந்தாச்சு. வெண்டைக்காய் நிறைய இருக்குதுங்க. இன்றைக்கி வெண்டைக்காயெல்லாம் பறிச்சுட்டு போயிடலாம். சிகப்பு வெண்டை, பச்சை வெண்டை ரெண்டுமே இருந்தது. இப்போ வெண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா ஒரு 18 செடி இருக்குதுங்க. அப்படியே பேட்ச் பேட்சாக 6 செடியாக போட்டேங்களா, அது அப்படியே அதிகமாகிடுச்சு. எப்பொழுதும் பழைய செடியை பிடுங்கிடுவேன். பழைய செடி அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்கனால அதை பிடுங்காமல் இருக்கேன். இந்த வெண்டைக்காய் செடியை பாருங்கள், எத்தனை கிளை பாருங்கள். நுனியில் அத்தனை கிளையுமே காய் இருக்கிறனால காய் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் வந்து பழைய செடி 3 செடி அறுவடை கொடுத்து முடிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து புது செடி. இந்த 3 செடியில் இன்றைக்கி அறுவடை பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மலேசிய நீட்டு கோவக்காய் இன்றைக்கி இருந்ததுங்க. அதையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம். வரி கோவக்காயும் நம்மள்ட்ட இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி அறுவடைக்கு காய் இல்லை. மலேசிய நீட்டு கோவக்காயில் மட்டும்தான் காய் இருக்குது. அதை பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம். நிறைய பேர் வந்து மலேசிய நீட்டு கோவக்காய் செடி கேட்டிங்க. அது வந்து வந்துருச்சுங்க. நம்மள்ட்ட செடி வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. இன்றைக்கி தேவையான காய்கறி எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சுங்க. மேலும் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான நாட்டு விதைகள் மற்றும் அனைத்து பொருட்களும் நம்மள்ட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.